கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேயர்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் என்பதாக நாம் ஜெபம் செய்வோம். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறார், பாராதவர் போலதான், உன்னை பாராதவர் போலதான். அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ, அஞ்சி துஞ்சாதே ஏதுக்கும் நீ, பஞ்சாய் பறந்திடும் சஞ்சலம் யாவுமே கெஞ்சிடும் முந்தனுக்கு, மேக கெஞ்சிடும் முந்தனுக்கு. பொன்னை பூடமிடுவார், அதின் மண்ணை அகற்றிடுவார், உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். வடியாதே கண்ணீர் என்று மனம் அடிவடையாதே நின்று, இடிமேகம் அகன்றிடும், விடிவெள்ளி ஜொலித்திடும், நடுப்பகல் கதிர் வீசிடும், உனக்கு நடுப்பகல் கதிர் வீசிடும். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். உடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது எவ்வளோ இனிமையாக இருக்கிறது. உடைய சமூகம் எங்களுக்கு பேரின்பமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இசப்பா, இந்த வேளையிலும் தியானிக்கிற வசனங்கள் உடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. எத்தனையோ பேர் சோர்வோடு இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே, கவலையோடு கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்திலே இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் நீங்கள் துடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய தேவைகளெல்லாம் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய நாமம் அதிசயமானது ஆண்டவரே. ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தினாலே கேட்கிற எல்லா காரியங்களுக்கும் நீர் ஆண்டவரே இயேசப்பா கட்டாயமாக பதில் செய்கிறீரப்பா. அதை விசுவாசிக்கிறாங்கப்பா. அவங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துங்கப்பா. சோர்ந்து போகாதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசப்பா, விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் அநேக சோர்வோடு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறத ஆண்டவர் சொன்னார். அதனால தான் இந்த பாட்டு, சோராதே என் மனமே, அஞ்சாதே ஒன்றுக்கும் நீ. ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக வைத்திருக்கிறார். ரோமர் 8:28 அப்படிதான் சொல்லுகிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. நாம அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவருக்கு பிரியமானது என்ன அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். அதற்காக சங்கீதம் 147:11 சங்கீதம் 147:11 அது என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பயப்படணும். பயத்தினால தான் நம்ம எப்படி நடப்போம், அவருக்கு பிரியமானதை நம்ம செய்வோம். அதனால தான் அவருக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ ஞானத்தின் ஆரம்பம். ஒருத்தருக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடந்தோன்னா அவர் ஞானத்தை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பயப்படுறதுனா என்னது, பயப்படுறது என்னது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பயப்படுறதுனா தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நம்ம தீங்கான காரியம், பாவமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் பாவம். அந்த பாவங்களை நம்ம செய்யாமல் இருந்தோன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு யாக்கோபு 1:5 சொல்கிறது. இப்பொழுது இந்த மாதத்திலே உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கும். 10th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. காலேஜில் உள்ளவங்களுக்கும் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும், ஃபைனல் இயர் எக்ஸாம் இருக்கும். எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் ஞானத்தை கேட்கும் பொழுது அவர் சம்பூரணமாய் கொடுக்குறாரு. அறகுறையாக
பாதியாக கொடுக்க மாட்டார், சம்பூர்ணமாக கொடுக்குறார். நீங்கள் படிக்க படிக்க அதெல்லாம் உங்களுக்கு நல்ல தெளிவாக ஆண்டவர் சொல்லி தருவார். நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருவார். அதனால் இயேசுவை நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை ஞானத்தினால நிரப்பி நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்வார். அதான் நம்ம அந்த வசனத்தில் பார்க்கிறோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அப்போ அவருக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து கூட ஒரு இதில் சொல்லியிருக்கிறாரு, சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க, சரீரத்தையும் ஆத்மாவையும் அவர் நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள். ஏன்னா அந்த சரீரம் வெறும் மண்ணானது. இந்த சரீரத்தை கொன்னாலும் அது எங்கே போகும்? மண்ணுக்கு தான் போகும். ஆனால் ஆத்மா அது இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தது. அவருடைய சுவாசத்தை நம்ம நாசியில் ஊதினாரு, அதனால தான் நம்ம ஜீவன் பெற்றோம். அந்த ஜீவன் எங்கே போகுது? இயேசு கிறிஸ்துக்கிட்ட. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு செல்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கி சொல்கிறாரு. அதனால் நம்மளுடைய சரீரம் கொண்டாலும் அது மண்ணுக்கு தான் போகும், அது மண்ணாக போகும். நீங்கள் ஒரு சின்ன ஒரு குருவி கூட மண் செத்து போச்சுன்னா அது கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா வெறும் எலும்பு தான் இருக்கும். மற்ற எல்லாம் அந்த பூச்சி புழுக்களை தின்னுரும். அதே போல தான் நம்மளுடைய சரீரமும் அது மண்ணாக இருக்கிறதுனால மண்ணுக்கு திரும்பும். ஆனால் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் சரீரத்தை கொன்று ஆத்மாவை நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது நரகத்தில் யாரை தள்ளுவார்? பாவிகள் தான் நரகத்துக்கு போவாங்க. அதை தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். யாரெல்லாம் ரெண்டாம் மரணமாகிய அக்னி கடலில் தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி. அதனால் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். இந்த உலகத்தில் ஆகார் என்ன செய்தா? சாராளை விட்டு வெளியில் வந்தோடனே நீ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவள் நினச்சிக்கிட்டா யாருமே நம்மளை பார்க்கலை அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தருடைய தூதன் அவரை பார்த்ததுனால அவள் சொல்கிறா, நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி அவருக்கு பேரிட்டுற. அப்படி நம்மளை ஆண்டவர் பார்க்கிறார். எல்லாரையும் அவருடைய கண்கள் பூமியில் உள்ள எல்லாரையும் பார்க்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்ம ஆண்டவர் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம ஆண்டவருக்கு மட்டும் பயந்து, ஐயோ இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, இதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சிலர் என்ன செய்வாங்க? திருடுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? மறைவாக தான் ஒளிஞ்சி தலைக்கு முகமூடி போட்டு அப்படி தான் போய் திருட போகிறாங்க. அப்போ அவங்க மனுஷருக்கு தான் பயப்படுறாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன காரியம் செய்தாலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்தாலும் ஆண்டவருக்கு பயப்படணும். தீமையை விட்டு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்கு பயந்து நடப்போம். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அதில் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். கிருபை, நம்ம இந்த உலகத்தில் கிருபை இல்லாட்டுன்னா நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கவே முடியாது. அவருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கிருபைனா என்னது? அவர் தகுதி இல்லாத நமக்கு பாராட்டின அன்பு. நமக்கு ஒன்றும் தகுதி கிடையாது, நம்ம கெட்டு போயிட்டோம், பாவத்தில் ஜீவித்தோம். நம்மளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்மளை சுத்திகரித்திருக்கிறாரு. அது அவருடைய கிருபை, இரக்கம். அவர் மரித்திராவிட்டால், அவர் ரத்தத்தை சிந்தாட்டனா நமக்கு விடுதலையே கிடையாது. இந்த உலகத்தில் பாவம் நம்மளை ஆட்கொண்டு விடும், வியாதி நம்மளை ஆட்கொண்டு விடும், சாபம் அது போல் பிசாசு நம்மளை ஆட்கொண்டு விடுவான். ஆனால் ஆண்டவர் இதை எல்லாத்துலேயும் இருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய ரத்தத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பை முடிவு பரியந்தம் நம்ம காத்துக்கொள்ளணும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதனால் நம்ம முடிவு பரியந்த எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் பாவம் செய்யவே கூடாது. பாவம் செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமே கிடையாது. அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். நான் பாவி ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மன்னிப்பார். அந்த பரிசேயன் என்ன சொன்னால், அவன் நான் உமக்கு என்னுடைய வருமானத்திலெல்லாம் நான் தசமபாகம் கொடுக்குறேன், வாரத்தில் 2 நேரம் நான் உபவாசிக்கிறேன், இந்த மனுஷனை போல் இல்லை, அந்த ஆயக்காரனை போல் இல்லை, நான் உமக்கு என்ன நீர் பிரியப்படுகிறோ அதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் ஒரு பெருமை,
அந்த பெருமையெல்லாம் ஆண்டவர் வந்து பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனால் அந்த ஆயக்காரன் வந்து தூரத்தில் நின்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு கூட அவனுக்கு வந்து நம்ம தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சான். அவன் தன் மார்பலை அடித்து கொண்டு ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொன்னான். உடனே ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, ஆயக்காரன் தான் தன்னை தாழ்த்தினதுனால அவனே நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்ம வந்து நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லணும். அவருடைய கிருபைக்காக காத்திருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஐயோ எனக்கு ஆண்டவருடைய உதவி இல்லாமலே எனக்கு மனுஷர் உதவியில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனுஷனை நம்பி போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஆனால் ஆண்டவரை நம்பி காரியத்தை செய்யுங்க, கட்டாயம் அந்த காரியம் வெற்றியாக முடியும். ஏன்னா மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆண்டவர் அந்தந்த நேரத்துக்கு நமக்கு தூதர்களை போல மனுஷர்களை அனுப்பி அவங்களாகவே தானாக நமக்கு உதவி செய்ய வருவாங்க. அப்படி ஆண்டவர் அனுப்புவார். அதனால் நீங்கள் எந்த மனுஷனையும் நாடி எந்த மனுஷனையும் நம்பி பணம் எல்லாம் கொடுத்து வீணா உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் வந்து வீணாக்காமல் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருங்க. அதே ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் நம்ம பொறுமையோடு அவருடைய கிருபைக்கு காத்திருந்தோன்னா அதே ஆண்டவர் பிரியப்படுகிறார். அப்போ அவருடைய பிரியமானதை நம்ம செய்யணும். இப்போ முதல் பாயிண்ட்டு அவருக்கு பயந்து நடக்கணும். ரெண்டாவது வந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சங்கீதம் 69, 30, 31 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் வெறிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இப்போ கர்த்தருக்கு பிரியமானது என்று அவருடைய நாமத்தை பாட்டினால் துதிக்கணும், ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்தணும். இந்த 2 காரியத்தை செய்யணும். பாட்டுனால துதிக்கணும். அவருடைய நாமம் வந்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அதற்கு இணையான நாமம் கிடையாது. அவர் தான் மேலான நாமத்தை உடையவர். அவர் என்ன சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அவர் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கும் ஜீவன் உள்ளவராக நம்ம வந்து ரட்சிக்கப்படுவதற்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே நான் இவங்களுக்காக தானே, இந்த பாவிக்காக தானே நான் வந்து என்னுடைய ரத்தத்தை சிந்தினேன், அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அதனால அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும், பாட்டினால் துதிக்கணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்தாங்க, நடுராத்திரியில் பாட்டுனால பாடி அவரை துதித்தாங்க. துதிக்கவும் ஜன்னல் கதவு எல்லா நிலைகள் எல்லாம் அசைந்து பெரிய பூமி அதிர்ச்சி வந்து கதவெல்லாம் திறந்துட்டு சிறைச்சாலைக்காரன் ஓடி வரான். ஐயோ எல்லாரும் ஓடிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய பட்டயத்தை எடுத்து அவன் வந்து தன்னை கொல்லுவதற்கு போனான். அப்போ பவுல் வந்து சத்தம் போடுறான், ஐயோ நீ உனக்கு கெடுதி வந்து செய்துக்கிடாத, நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். அதனால அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த இரவில் ரட்சிக்கப்பட்டான். அவன் குடும்பத்தார் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறினாங்க. அவன் பவுலும் சீலாவும் தொழு மரத்தில் மாட்டப்பட்டது, கால்கள்லாம் அங்கங்கே அசையவே முடியாது. ஆனால் ஆண்டவரை துதித்து பாடினாங்க. ஆண்டவர் அவங்கள விடுதலை ஆக்கினார். அடுத்த நாள் அவங்கள விடுதலை ஆக்கிட்டாங்க. பிரியமானவர்களே, நம்ம வந்து அவரை எப்பவும் பாடி துதிக்கணும். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் வந்து விரும்புறது பாட்டுனால அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை துதிக்கணும். ஏன்னா இந்த ஏசாயா 43 அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ நம்மளை எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் உண்டாக்கி இருக்கிறாருன்னா அவரை துதிக்கிறதுக்கு தான். அதனால நம்ம அவரை எப்போதும் துதித்து கொண்டே இருக்கணும். சில சமயங்களில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வர்ற நேரத்தில், வியாதியின் கொடுமை இருக்கிற நேரத்தில் நம்மளால் ஜெபிக்க முடியாது. ஆனால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க முடியும். நம்ம தோத்திரித்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தரும், ஸ்தோத்திர ஜெபத்தினால கிருபை பெருகிறது அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதனால் நம்ம வந்து அவரை பாட்டினால் துதிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளுடைய கட்டுகளை எல்லாம் இருந்து நம்மளை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாவ கட்டுகள், சாப கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பிசாசின் கட்டுகள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை தந்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமம், அவர் நாமம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி 5 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த தாவீது வந்து கோலியாத்துக்கிட்ட போகும்போது 5 கூழாங்கல்ல எடுத்துகிட்டு போனான். அந்த 5 கூழாங்கல்லும் இந்த 5 நாமங்கள் தான்.
ஏன்னா அவன் வந்து எப்படி வரான், கோலியாத்து பெரிய ஈட்டி கேடயம் இதோட வரான். ஆனால் தாவீது எப்படி வரான், ஒரு தடி. அவன் ஆடு மேய்க்கிறவன், அவன் கையில் ஒரு கம்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவன் கையில் ஒரு கவன், 5 கூழாங்கல், இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதில் ஒரு கூழாங்கல்ல எடுத்து என்ன செய்தான், சுழற்றி விட்டான். அவ்வளோ உயரமானவன், 6 அடி 1 அங்குலம் இருக்கவன். அவனுக்கு இந்த கல் வந்து நேராக நெற்றியில் பட்டு முகங்குப்புற விழுந்து மரித்து போனான். அவன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு தாவீது வந்து அவன் தலையை வெட்டி என்ன செய்தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தான். பிரியமானவர்களே, அவன் பெலிஸ்தர், அவனுடைய படையோடு வந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் வந்து பயங்காட்டிக்கிட்டே இருந்தான். யார் எனக்கு எதிராக வர முடியும்? அப்போ தாவீது தான் சொல்கிறான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய இராணுவங்களுடைய தேவன், அவருடைய நாமத்தில் நான் வாரேன்னு சொல்கிறான். அப்படி நம்மளுடைய ஆண்டவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த வல்லமையுள்ள தேவன் அந்த ஒரு கூழாங்கல்னால அவனை வந்து முகங்குப்புற விழுந்து கொண்டார். அப்படி தான் நம்ம சொல்லணும். அவருடைய நாமம் அவ்வளோ வல்லமை உள்ளது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், அவர் என்னைக்கும் ஜீவிக்கிறவர், நித்திய பிதா. அவர் வந்து அதிசயமானவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். எந்தெந்த நேரம் நமக்கு ஆலோசனை வேணுமோ அந்த ஆலோசனைகளெல்லாம் நமக்கு கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவருடைய நாமத்தை பாட்டினால் துதியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி இஸ்ரவேலருக்கு விடுதலையை கொடுத்தாரோ, பெலிஸ்தர் கையிலிருந்து விடுதலையை கொடுத்தாரோ, அதே போல் நமக்கும் தருவார். நம்ம தாவீதை போல அவர் மேலே விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும். அந்த பகுதியில் 2வது பார்த்தீங்கன்னா, அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஸ்தோத்தரிக்கணும், ஸ்தோத்திர பலியிடணும். 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெறுகிறது. நம்ம குடும்பமாக இருந்து குடும்ப ஜபத்தில் ஆண்டவரை அதிகமாக துதிக்கணும். துதிக்க துதிக்க ஆண்டவர் வந்து மகிமைப்படுவார். நம்முடைய காரியங்கள்லாம் வெற்றியாக முடியும். சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இப்போ நம்ம ஆண்டவரை துதிக்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் உண்டாக்கி இருக்கிறார். அவர் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறவன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன செய்யணுமா, ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவர் உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, நம்ம என்னெல்லாம் பொருத்தனை, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த காரியத்தை வெற்றியாக்கி தந்தீர்னா நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம பொருத்தனைகளை பண்ணுவோம். அப்படி பொருத்தனைகளை எல்லாம் செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்து. அப்போ முதலாவது நம்ம செய்ய வேண்டியது ஸ்தோத்திரம் செலுத்தணும். அவருக்கு சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றணும். அப்படிங்கும்போது நமக்கு எப்போது ஆபத்து வரும்பொழுது நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா அவர் என்ன செய்வாராம், ஆபத்துலேருந்து நம்மளை விடுவிப்பேன், நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அதனால் நம்ம முதல்ல செய்ய வேண்டியது ஸ்தோத்திர பலியிடணும். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் செலுத்தணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சேதம் வராது. அதனால் எதை குறித்து நம்ம பயப்படாமல் நம்ம தாவீதை போல ஆண்டவரை அதிகமாக நேசிக்கணும், அதிகமாக அவர் மேலே பிரியமாக வைக்கணும், பிரியமாக இருக்கணும். பிரியமாக இருக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும், அவருக்கு பயப்படணும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். 3வதாக அவரை ஸ்தோத்திரத்தினால், அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்தணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது இந்த 4 காரியங்களை ஞாபகத்தில் வச்சுடுங்க. அவருக்கு பயந்து இருக்கணும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீங்கள் வந்து எருசலேமில் காத்திருங்க அப்படின்னு சொன்னார். அவங்க காத்திருந்தாங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவங்களோட இருந்தார். இப்பொழுது மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து அவங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து நான் உயிரோடு எழும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார், இப்போது பரலோகத்தில் இருக்கிறாரு. அப்போது
நமக்கு இங்கே எப்போதும் நம்ம கூட இருக்கிறதுக்கு அந்த பரிசுத்தாவியானவரை தருவேன்னு சொன்னார். அதே போல் அன்று அப்போஸ்தலர்கள் அவங்க கூட நிறைய பேர் 120 பேர் இருந்தாங்க. அவங்க அவ்வளோவர் மேலேயும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அவர்கள் தங்களுக்கு தந்தரில் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினாங்க. சுற்றிலும் இருக்கிற தேசத்திலிருந்து மக்கள் வந்து ஐயோ எங்கள் பாஷையில் பேசுகிறாங்களே. அப்போ தான் பேதுரு எழும்பி சொல்கிறார், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என் ஊழியக்காரர்கள் மேலும் நான் வந்து ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. இன்றைக்கும் நம்ம காத்திருந்தா ஒவ்வொருவராக அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதான் சொன்ன, நீங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்தாவின் வல்லமையை நம்ம பெற்று ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து நம்மளை உறுதிப்படுத்திக்கிடணும், நிலைத்து இருக்க செய்யணும். அந்த பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். எல்லா பலவீனங்களிலும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23 சொல்லுகிறது. தானியேல காபிரியேல் தூதன் என்ன சொல்லுகிறான், நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்போது என்ன நடக்கும், ஆண்டவர் வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே என்ன செய்திருவார், நமக்கு வேண்டிக் கொண்டதை அருளி செய்வார். அதுதான் இதில் நம்ம பார்க்குறோம். தானியேல் ஆண்டவருக்கு பிரியமான மகனாக இருந்தான். அதனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சார். அவன் கேட்கிறதற்கு முன்னாலேயே அவனுக்கு கட்டளை பெற்றான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தார், புறாவை போல அவர் மீது இறங்கினார். இதுவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவருடைய சித்தம் முழுவதையும், பிதாவின் சித்தத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினதுனால இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பிரியமா இருந்தாரோ அதே போல நாமும் அவருக்கு பிரியமாக இருக்கணும். நமக்கும் தேவனுக்கும் இடையில யார் மத்தியஸ்தராக இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதையெல்லாம் அவர் அருள்ச்சியாக வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாகத்தான், நமக்கும் தேவனுக்கும் இடையில அக்கிரமங்கள் இருந்ததுன்னா நம்ம வேண்டிக் கொள்கிறது எதையுமே அவர் கேட்க முடியாது. நம்ம அவருக்கு பிரியமாக இல்லையே, நமக்கு பிரியமாக இல்லாமல் நமக்கு இடையில என்ன இருக்குது, பாவம் இருக்கிறது, அக்கிரமங்கள் இருக்கிறது. அதனால தான் அவர் நமக்கு செவி கொடுக்க முடியலை. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் நம்ம பிரியமாக நடக்கணும். ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தோம்னா பாவம் செய்ய மாட்டோம், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தீமையை விட்டு விலகுவோம் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏனோக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தன், அவன் என்ன செய்தான், ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தான், ஆண்டவரோடு சஞ்சரித்தான். அதனால் ஆண்டவர் என்ன செய்தார், அவரை எடுத்து எடுத்துக்கொண்டார். அவன் என்ன செய்தான், இந்த உலகத்தில் ஆண்டவரோடு சஞ்சரித்தான். அதே போல் நம்மளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும். இயேசு கிறிஸ்து ராவெல்லாம் என்ன செய்தார், வனாந்திரங்கள்லேயும் மலைகள்லேயும் உட்கார்ந்து தனியாக பிதாவோடு என்ன செய்வார், பேசிகிட்டு இருப்பார், ஐக்கியமாக இருப்பார். அதனால் அடுத்த நாள் என்னென்ன நடக்கணுமோ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். அதன்படி அவர் என்ன செய்தார், எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது. எல்லாரும் அவரை பின்பற்றி போனாங்க, அவரை தேடி தேடி போனாங்க. அதிகாலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் போய் எல்லாரும் காத்திருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அங்கே உபதேசம் பண்ண வருவார். பகற்காலங்களில் அவர் தேவாலயங்களில் உபதேசம் பண்ணார், ராக்காலங்களில் அவர் தேவனோட தனிமையாக இருந்தார். அப்போது நம்மளும் என்ன செய்யணும், அதே போல தான் இருக்கணும். ராவெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, ஏன்னா வேறு வேலை இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இரவு நேரங்களில் நம்ம ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது, நான் நித்திரை பண்ணி இளைப்பாறினேன், என் ஆத்மாவோ விழித்து கொண்டது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அதே போல் நம்ம தூங்குனாலும் எப்போ எழும்பினாலும் ஆண்டவரை பற்றி ஒரு நினைவு வரணும். அதுதான் ஆண்டவரோடு நம்ம இருக்கிறது. ஆண்டவர் அந்த நேரங்களில் நமக்கு தேவையானதெல்லாம் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த காரியத்தை செய்து தவறு இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்வார். அதனால் கர்த்தருக்கு நம்ம பிரியமாக இருக்கும்போது தானியேலுக்கு கட்டளை பிறந்தது போல
நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை பிறந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம அவருக்கு பிரியமாக இருக்கும்போது நம்ம வேண்டிக் கொள்கிறதே அவர் அருள் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் இயேசு கிறிஸ்து முழுவதும் ஆண்டவரோடு பிதாவோடு ஐக்கியமாக இருந்ததுனால அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அதை தான் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்ல. அதே போல் நம்மளும் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்படணும். அதற்காக காத்திருந்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் கொண்டு வல்லமையாய் பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 16:7 சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் நமக்கு காரணம் இல்லாமல் சத்துருக்கள் ஆகலாம். ஆனால் நம்மளுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் அவங்களும் நம்மளோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொன்னார். சாதாரணமாக நம்ம சிநேகிக்க முடியாது. ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம சத்துருக்களை நம்ம சிநேகிக்க முடியும், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண முடியும். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட சத்தியத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துங்கள். இதில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். இந்த 4 காரியத்தையும் நீங்கள் செய்வீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். என்னென்ன தேவைகளோடு இந்த நேரத்தில் காத்திருக்கிறீங்களோ உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். நெஞ்சே நீ கலங்காதே, சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே, நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. இந்த நேரத்திலும் உடைய சத்தியத்தை கேட்ட மக்கள் ஆண்டவரே இந்த சத்தியத்தின்படி நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து உடைய கிருபைக்கு காத்திருந்து ஆண்டவரே உம்மை பாட்டினால் துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீர் இந்த உலகத்தை ஜெயித்தீர். எவ்வளோ பாடுகளை நீங்கள் பட்டீங்கப்பா. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட பாடுபட்டால் அந்த பாடுகளிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்யும் பொழுது எங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். இப்பொழுது ஒவ்வொருவரும் என்னென்ன தேவைகளோடு இந்த நேரத்தில் வந்திருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவங்கள் தேவைகளை எல்லாம் கொடுத்து ஆண்டவரே கனப்படுத்துங்கப்பா. அவங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அவங்க இன்னும் உம்மது பேரில் விசுவாசம் உள்ளவர்களாக உம்முடைய நாமத்தை ஆண்டவரே பாட்டினால் துதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திர பலியாகிய ஆண்டவரே பலியை அவங்க செலுத்தத்தக்கதாக அதன் மூலம் ஆபத்து காலத்திலே உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே இயேசப்பா அதை உணரட்டும். தகப்பனே, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் உயர்த்தி ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய கரத்திலே எங்களையும் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு சுகப்படுத்துங்க. ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.